இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், தனுசு ராசி, 5ல் சனி, 6ல் கேது மற்றும் சூரியன், 7ல் குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன், 8ல் செவ்வாய், 12ல் ராகு. இங்கு லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு 7ல் இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசியிலே வலுவாக உள்ளார். ஆனாலும் இங்கு கூடுதலாக பாவக்கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. அதாவது இந்த ஜாதகத்தில் கூடுதலாக பாவக்கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. யோகமான ஒரு ஜாதகத்தில் பாவக்கிரகங்கள் மிகவும் வலுவாக இருக்கக்கூடாது. சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் உச்சமாக இருந்தால், வலுவாக இருந்தால் அவர்கள் வக்கிரமாக இருக்க வேண்டும். ஒரு கிரகம் உச்சமானால் அதன் காரகத்துவத்தை வலுத்து செய்யும். நல்ல கிரகங்கள் வலுவடைந்திருக்க வேண்டும். சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் வலிமையை இழந்திருக்க வேண்டும். இங்கு சனி, செவ்வாய் உச்சம். அதுவும் லக்னத்துக்கு 8ல் செவ்வாயும் லக்னத்துக்கு 5ல் சனியும் உச்சம். எந்த ஜாதகத்திலும் சனி, செவ்வாய் உச்சமாகக்கூடாது. குரு மூலத்திரிகோண அமைப்பில் வலுவாக உள்ள, ஆனால் குரு இந்த ஜாதகத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். அதாவது 7-10 வீட்டுக்குடையவர், அவ்வளவுதான். ஆனாலும் அவரை உச்ச சனி பார்க்கின்றார். இந்த ஜாதகத்தின் 6ஆம் அதிபதி 8ல் உச்சமாகி தனம், வாக்கு, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். சனி, செவ்வாய் இரண்டுமே தனபாவத்தை பார்க்கின்றன. அப்படி செவ்வாய், சனி இருவரும் 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. 2ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு என இந்த 3 வீட்டையும் பாவக்கிரகங்கள் பார்க்கவே கூடாது. ஒருவருக்கு இந்த 2, 9 மற்றும் 11ஆம் இடங்கள் பாவக அமைப்பில் மிக மிக வலுவாக இருக்க வேண்டும். இங்கே குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கின்றார்கள். மிதுனத்துக்கு செவ்வாய் விரோதி. அவரது தசை மிதுன லக்னத்துக்கு வரவே கூடாது. அந்த விரோதி தான் 2ஆம் வீட்டை பார்க்கின்றார். சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள் மிதுனத்துக்கு ஆகாத தசைகள். குரு சமமாக செயல்படுவார். 7ஆம் பாவத்தில் சனியின் பார்வையில் இருப்பது, அதாவது 7ஆம் பாவத்தில் சனியின் பார்வையில் இருப்பது ஓரளவு பலனை செய்வார். இங்கு சனி, செவ்வாய் இரண்டோடும் நல்ல கிரகங்களின் தொடர்பு எதுவும் இல்லை. சனி மட்டும் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதாவது அங்கே இருக்கிற குருவை பார்க்கின்றார். நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். சனி, செவ்வாய் இரண்டோடும் நல்ல கிரகங்களின் தொடர்பு இங்கு எதுவும் இல்லை. 2ஆம் வீட்டை 6, 8 கூடியவர்கள் பார்க்கக்கூடாது. இங்கு தனபாவகம் நன்றாக இல்லை. இவருக்கு செவ்வாய் தசை மிகவும் கடுமையான பலன்களை கொடுத்திருக்கும் என்று சொல்லலாம். இங்கு செவ்வாய் நல்ல கிரகங்களோடு தொடர்பில் இருந்திருந்தால் ஓரளவு நல்ல பலனை கொடுத்திருப்பார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி பலமாக இருக்கின்றார். அதாவது அவருக்கு வீடு கொடுத்த 8ஆம் அதிபதி சனி உச்சமாக இருக்கின்றார். இது மட்டும் நன்றாக இருக்கு, வேறு ஒன்றும் நன்றாக இல்லை. இவர் ராகு தசையிலிருந்து நன்றாக இருந்திருப்பார். ரிஷபத்தில் உள்ள ராகு நல்ல பலன்களை கொடுத்திருப்பார். அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவரும் ஓரளவு நன்றாக இருக்கின்றார். ராசியில் குருவின் வீட்டில் சுக்கிரன் இருக்கின்றார். அம்சத்தில் சுக்கிரன் அவர் வீட்டில் இருக்கின்றார். அதாவது துலாத்தில் நன்றாக இருக்கின்றார். அதனால் இந்த ராகு தசை இவருக்கு நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லலாம். 5ல் சனி, 8ல் செவ்வாய் ஆக புத்திரதோஷம் இருக்கிறது. அனைத்துமே இவருக்கு தாமதமாக கிடைக்கின்ற அமைப்பென்று சொல்லலாம். இது ஒரு வழக்கோடு சம்பந்தப்பட்ட ஜாதகம். ஜோதிடத்தில் ராகு கேதுக்களே நமது கர்மங்களின் பதிவை தெளிவாக எடுத்து கூறக்கூடியவை. ராகு கேதுக்கள் மனித வாழ்வில் தடைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்த வல்லவை. சித்திரகுப்தனை கேதுவின் அம்சமாக யோதிடம் குறிப்பிடுகிறது. ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் தனித்த நிலையில் யாருடைய தொடர்பிலும் இல்லாமல் இருப்பதும் நல்லது. இப்பதில் நாம் ஒரு மனிதன் வாழ்வில் வழக்குகளை எதிர்கொள்வதற்கான ஜாதக காரணங்களை ஆராயப் போகின்றோம். இந்த ஜாதகத்தை வைத்து நாங்கள் பார்க்க போகின்றோம். கேது நமது ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தையும் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமான கன்னியையும் இயக்கும் கிரகமாகும். 6ஆம் பாவம் கடன், வழக்குகள், வியாதிகள் ஆகியவற்றை குறிப்பிடும். எனவே கேது வழக்குகளுக்கு காரக கிரகமாகிறது. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். தனுசு லக்னம், மகர ராசி, லக்னத்தில் கேது, 2ல் சந்திரன், சனி, 4ல் குரு,
5 சுக்கிரன், 6 புதன் மற்றும் சூரியன், 7 ராகு, 8 செவ்வாய். இங்கு லக்னத்தில் கேது லக்னாதிபதி 4 வலுவாக இருக்கின்றார். லக்னத்தில் கேது இவர் வழக்கினை சந்தித்தே வேண்டும் என்பதை காட்டுகிறது. சரி, வழக்கு என்றால் அது எந்த வகையான வழக்கு என்று யோசிக்கும் போது கேது சூரியன் சாரத்தில் இருக்கின்றார். சூரியன் லக்னத்துக்கு 9 கூடையவர், காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியோடு சூரியன் இணைந்துள்ளார். அப்ப தந்தை வழி வழக்கு என்று சொல்லலாம். ஜாதகத்தில் பூமிகாரகன் செவ்வாயும் காளிமனைகளை குறிக்கும் புதனும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். மேலும் பூமி வாக்கியங்களுக்குரிய 4ஆம் பாவாதிபதி குரு, பாதகாதிபதி புதனின் ரேவதி நட்சத்திர சாரம் பெற்று அமைந்திருக்கின்றார். அதனால் ஜாதகர் குரு தசையில் தந்தையின் பூர்வீக நிலத்துக்கான வழக்கை எதிர்கொண்டார். அடுத்து வந்த சனி தசை குருவின் பார்வையை வாங்கிய நீச செவ்வாய் அந்த நீச அமைப்பிலிருந்து மீண்டு நல்ல நிலையில் இருந்து சனியை பார்வை செய்கின்றார். சனி பூமிகாரகன் செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றார். இந்த அமைப்பில் சந்திரனோடு இணைந்து தசை நடத்துவதாலும் ஜாதகர் வழக்கில் வெற்றி பெற்றார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடக லக்னம், மிதுன ராசி, 5 கேது, 6 சனி, 8 சுக்கிரன், 9 செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், 11 ராகு, 12 சந்திரன் மற்றும் குரு. இங்கு லக்னாதிபதி சந்திரன் 6 குடையரோடு சேர்ந்து லக்னத்துக்கு 12 மறைகின்றார். லக்னாதிபதியான சந்திரன் 6, 9 கூடிய குருவின் சாரத்தில் இருக்கின்றார். சனி மற்றும் சுக்கிரனை குரு பார்க்கின்றார். லக்னாதிபதி சனி மற்றும் குருவின் தொடர்பில் இருக்கின்றார். அதே நேரம் செவ்வாயின் பார்வையிலும் இருக்கின்றார். அழகானவர், வசீகரமானவர். இங்கு 12ஆம் இடம் நன்றாக இருக்கின்றது. நன்றாக நிம்மதியாக ஜாதகர் உறங்குவார் என்று சொல்லலாம். ஜாதகருக்கு புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறது. புத்திரவாபத்தை பார்க்கும்போது லக்னாதிபதியின் நிலை 5ஆம் இடம், 5ஆம் வீட்டுக்குரியவரின் நிலைமை, குரு மற்றும் குருவிற்கு 5ஆம் இடம் ஆகியவற்றின் நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே குருவிற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 8 இருக்கின்றார். லக்னத்துக்கு 5 கேது, இது புத்திர தோஷத்தை குறிக்கிறது. ஆனாலும் 8 உள்ள சுக்கிரனை குரு பார்க்கின்றார். குருவிற்கும் ராசிக்கும் உள்ள 5ஆம் வீட்டை பஞ்சமாதிபதியான செவ்வாய் பார்க்கின்றார். அதே நேரம் பஞ்சமாதிபதியான செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து குருவை பார்க்கின்றார். ஆக புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டென்று சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் கர்மாதிபதியான செவ்வாய்க்கு 10 சனி இருப்பதாலும் முன்ஜென்ம குற்றம் உண்டு என்று சொல்லலாம். 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் சந்திரன் மற்றும் குருவை பார்க்கின்றார். சந்திரன் தாய்மை அடைந்த பெண்ணை காட்டுகின்றது. கர்மகாரகன் சனியும் சந்திரன் மற்றும் குருவோடு தொடர்பில் இருக்கின்றார். ஒரு தப்பான நடவடிக்கையால் கருக்கலைப்பு செய்ய காரணமாக இருந்திருப்பதை காட்டுகிறது. ரகசியமான ராசியில் கேது இருக்கின்றார். குரு சந்திரனோடு தொடர்பட்டு பார்க்கின்றார். ஆக முன்ஜென்மத்தில் ஒரு பெண்ணோடு பழகி அந்த பெண்ணை தாய்மை அடைய பண்ணி அந்த கருவை கலைத்து அந்த பெண்ணும் இதனால் இறந்திருக்கின்றார் என்பதை காட்டுகிறது. 6 சனி இருப்பது நல்லது. நோய் பெரிய அளவில் இருக்காது, பாதிக்காது, கடன் இருக்காது என்று சொல்லலாம்.